மரபணு மாற்று விதைகள் பயிரிடப்படுவதற்கு நிரந்தரமாக தடை விதிக்க வலியுறுத்தி கோவையில் விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். நெல், பருத்தி உள்ளிட்ட 11 மரபணு மாற்று விதைகளுக்கு உயிர் தொழில்நுட்ப ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கு நாடு முழுவதும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் பழனிசாமி தலைமையில் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மரபணு விதைகளால் விவசாய நிலங்கள் மலட்டுத்தன்மை அடையும் என்றும் மனிதர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படும் என்றும் கூறினர். விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர்.